தமிழ்நாட்டில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது தமிழ்நாடு முழுவதிலும் மாநகர பகுதிகளில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25 புதிதாக நகர்ப்புற சிறப்பு மருத்துவ புறநோயாளிகளின் சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பொதுவாக நகர்ப்புற பகுதிகளில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஓரிரு மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருப்பார்கள். மாலை 5 மணி வரை மட்டுமே மருத்துவ சேவை வழங்கப்படும். மருத்துவர்கள் பிறகு காலான் டியூட்டி என்கின்ற வகையில் அழைக்கிற போது வந்து மருத்துவ சேவை தருவார்கள். ஒரு குறைந்த அளவிலான மருத்துவ சேவை மட்டுமே இருக்கும். மாநகர பகுதிகள் நகர பகுதிகள் என்பதால் அங்கே கூடுதலாக வேலைக்கு சென்று விட்டவர்கள் மாலையில் வருகிற போது அவர்களுக்கான அந்த மருத்துவமனைகள் இல்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. எனவே இதை படிப்படியாக சரி செய்கிற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு 128 இடங்களில் இது போன்ற நகர்ப்புற சிறப்பு மருத்துவ புறநோயாளி சேவை மையங்கள் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டது. அதை பொறுத்தவரை இன்றைக்கு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைகளில் ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரை பொது மருத்துவம், குழந்தை மருத்துவம், மகப்பேறு மற்றும் மகளிர் நலவியல், தோல் மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், இயன்முறை மருத்துவம் என்று 8 வகையான சிறப்பு மருத்துவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மருத்துவர்களை இன்றைக்கு தனியே நியமித்து அதற்கென்று இன்றைக்கு அந்த 128 இடங்களும் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் இன்னமும் கூடுதலாக ஒரு 25 இடங்களில் இது போன்ற நகர்ப்புற சிறப்பு மருத்துவ புறநோயாளி சேவை மையங்கள் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அது இன்றைக்கு திருமுல்லை வாயில் பகுதியில் இங்கிருந்து 25 பாலி கிளினிக்கை தொடங்கி வைத்திருக்கிறோம். நானும் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் அவர்களும், திருத்தணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்வில் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம், அதேபோல் 7-8 மாநகராட்சிகளின் மேயர்களும் கலந்து கொண்டு காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து அந்த வகையில் 25 புதிய சிறப்பு மருத்துவ புறநோயாளி சேவைகள் பிரிவு மையங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது திருவள்ளூர் மாவட்டத்தில் 11,85,00,000 மதிப்பீட்டில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும், குறிப்பாக ஆவடி, பொன்னேரி, திருவள்ளூர், திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, பூவிருந்தவல்லி, மாதவரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் 14 இடங்களில் புதிதாக துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள், செவிலியர் குடியிருப்பு, அலுவலர் குடியிருப்பு என்று 14 புதிய மருத்துவத்துறைக்கான கட்டிடங்கள், 11,85,00,000 மதிப்பிலான கட்டிடங்கள் தற்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறத தொடர்ச்சியா பார்த்துன்னே இருக்கிறீங்க. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் தான் டிபிஎச், அதாவது பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை 2026 காலியாக இருக்கிற மருத்துவர்கள் எண்ணிக்கையும் சேர்த்து 2642 பணியிடங்களுக்கு நிரப்பி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பணியாணைகளை தந்தார்கள். அந்த பணியிடங்களுக்கு இப்ப எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க. இதுல பிஜி முடிச்சவங்களுக்கு, சிறப்பு மருத்துவர்களுக்கு டிஎம்எஸ்க்கும் டிஎம்இக்கும் அனுப்புற வேலை இப்ப நடந்துருக்கு. ஆக மருத்துவர்கள் பணியிடங்கள் பொது சுகாதாரத்துறையில் காலி இடங்களே இல்லை என்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட ஒரு 174 சித்தா, ஆயுர்வேதம், யோகா, யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவத்திற்கான மருத்துவர்கள் பணியிடங்களை முதல்வர் தந்தார். எனவே இந்திய மருத்துவத்துறையிலும் காலி பணியிடங்கள் 0 என்கின்ற நிலையில் நிலவுகிறது. சார், அங்க விசைத்தறி, அந்த கைத்தறி அந்த மக்களை வந்து குறிப்பிட்டு அவங்க வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாங்கி அது தனியாருக்கு பல லட்சங்கள் விற்கத்தான் அந்த புகார் வந்திருக்கு. என்ன மாதிரி அதுதான் இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சகோதரி உமா அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்னால ஒரு புகாரை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்தாங்க. இப்ப இந்த புகார் மீண்டும் வந்திருக்கிறது. இப்போ விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் ஓரிரு நாளில் யாருக்கு எந்த மாதிரி, யார் எந்த வகையில் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து
சட்டப்பூர்வமான நடவடிக்கை கடுமையாக அரசு சார்பில் என்ன விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு ஏற்பட்டு விழிப்புணர்வுங்கிறது யாருமே அதாவது தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு உறுப்பு தானத்துல நம்பர் 1 கடந்த பல ஆண்டுகளாக நிலை வருகிறது. 2008ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் உறுப்பு மாற்று ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு விழிப்புணர்வையும் பெற்றிருக்கிறது. மிக சிறப்பான வகையில் இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்புகள் பெறப்பட்டு பல்வேறு உயிர்கள் தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடல் உறுப்பு தானம், அதாவது மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை என்று அறிவித்து இன்றைக்கு மாவட்ட அளவில் அரசு மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. இதோடு மட்டுமல்ல, கடந்த நிதிநிலை அறிக்கையில் உறுப்பு தானம் செய்தவர்களுடைய பெயர்களை ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் வால் ஆஃப் ஆனர் என்கின்ற வகையில் சுவர்கள் எழுப்பி அதில் அவருடைய பெயர்கள் பதிக்கிற பணிக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு முற்போக்குத்தனமான சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இந்த உறுப்பு தானம், உறுப்பு மாற்று ஆணையம், உறுப்பு மாற்று சிகிச்சை போன்ற பல்வேறு விஷயங்களை வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கற்று சென்று கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே விழிப்புணர்வு என்பது தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படும்.